ஒரு முறை ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இப்படி சொன்னார்: எனக்கும் என் எதிராளிக்கும் நடக்கக்கூடிய சண்டை பயங்கரமாக இருக்கின்றது. ஒருவேளை நான் தேவனை அறியாதவனாய் இருந்திருப்பேனால் இந்நேரம் அவருடைய மண்டை இரண்டாக பிளந்து விட்டு நான் கொலைகாரனாய் மாறி இருந்திருப்பேன் என்று சொன்னார். உண்மையாலுமே அதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, பரவாயில்லையே, தேவனுக்காக இவ்வளவு வைராக்கியம் இந்த நபர் பாராட்டுகிறாரா என்று நினைக்கலாம். அதுவல்ல, அந்த எதிராளியை எப்போதும் எதிராளியாகத்தான் அவர் பார்க்கின்றார். அவரை பார்க்கும் போதும் எரிச்சலும் மூர்க்கமும் கோபமும் அவர் உள்ளத்தில் பிறந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் வெளிப்படையான வார்த்தை என்ன? நான் ரட்சிக்கப்படாது இருப்பேன், ஆனால் அவருக்கும் எனக்கும் இந்நேரம் பெரிய தகராறு ஏற்பட்டு இருக்கும் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய ஜனமே, இது உண்மையான ரட்சிப்பா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார்: இந்த பூமியில மனுஷங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் என்றால் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவும் நீங்கள் செய்த தவறுகளை மன்னியாதிருப்பார் என்று சொன்னார். ஒரு தராசின் 2 பகுதிகளைப் போல இந்த பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் நமக்கு விரோதமாக செய்யக்கூடிய தவறுகளையும் தப்பிதங்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். அதுதான் தராசின் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, அப்படி மன்னித்தால் தான் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நம்முடைய தவறுகளையும் தப்பிதங்களை மன்னிப்பார் என்பதுதான் இன்னொருடைய பகுதி. நிச்சயமாக இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு முறை ஒரு அம்மாவை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் இப்படி சொன்னார்: என் வீட்டு அருகே ஒரு மிகப்பெரிய விருந்து ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அது விக்கிரகங்களுக்காக படைக்கப்பட்ட விருந்து. அங்கே அந்த விருந்தின் வாசனை என் மூக்கை துளைத்தது. நான் மட்டும் இயேசுவை அறியாதிருப்பேன், ஆனால் நிச்சயமாக அந்த விருந்தில் கலந்து கொண்டிருப்பேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போதும் அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டாரா? இல்லையே. மனது முழுவதும் அந்த விருந்தில் தான் இருந்தது. ஆனாலும் கூட அவர் மேலோட்டமா என்ன சொல்கிறார்? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு எண்ணற்ற உறவுகள் இந்த ரட்சிப்பை இப்படித்தான் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரட்சிப்பு என்பதற்கான முழு அர்த்தம் என்ன? நாம் ஏற்கனவே ஒரு பயங்கரமான ஒரு கோர பிடியிலே, ஒரு விபத்திலே, அல்லது ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்திலே சிக்கி கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெறுகிற உதவி என்று போல இந்த ரட்சிப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக, சோதோம் கொமோரா பட்டணத்தை தேவன் அழிக்கப் போவதாக ஆபிரகாமுக்கு தெரிய வருகிறது. அந்த சோதோம் பட்டணத்தில் யார் இருக்கிறார்? லோத் இருக்கிறார். உடனே ஆபிரகாம் தேவனை நோக்கி, 50 நீதிமான் இருந்தால் அந்த தேசத்தை ரட்சியாமல் நீர் அழிப்பீரோ என்று கேட்கிறார். அப்போது தேவன் வாக்கு கொடுக்கிறார்: ஆம், நான் நிச்சயமாக ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். இதோட அர்த்தம் என்ன? அந்த தேசம் அழிய போகிறது, ஆனாலும் லோத்துவுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இப்படிதான் இந்த முழு உலகமும் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த அழகான வாய்ப்பு தான் அவருடைய ரட்சிப்பு. ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு வாலிபன் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தான். 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தான். அந்த சாலையில ஒரு கழுகு அடிபட்டு கிடந்தது. அந்த கழுகை பார்த்து அந்த வாலிபன், ஐயோ, உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த கழுகை காப்பாற்றி அவன் அக்கறையில் விட்டு திரும்பும் போது எதிர் திசையில் வந்த வாகனம் அவன் மேல் மோதி அவன் மரித்து போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் எப்படி எண்ணி பார்க்கிறேன் என்றால், இந்த முழு உலகத்தின் பாவம் செய்த நாம், தண்டனையை அனுபவிக்க வேண்டியவர்கள் நாம், ஆனால் நம்மை காப்பாற்றும் பொருட்டாக இயேசுவானவர் சிலுவையில் நமக்காக மரித்தார் என்பதுதான் ரட்சிப்பின் உண்மையான அடையாளம். இதை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த ரட்சிப்பு ஒரு இறுக்கமான வாழ்க்கை அல்ல. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து எப்படி நினைக்கின்றார்கள்? ஐயோ, தெரியாமல் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோமே, இங்கே பொய் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள், கோபப்படக்கூடாது என்று சொல்லுகிறார்கள், எரிச்சல் படக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இது எவ்வளவு ஒரு இறுக்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இதற்கு நான் ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாமே என்று நினைக்கின்றார்கள். அதுவல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்கிறார்: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழையவைகள் எல்லாம் ஒழித்து போடுகிறான், எல்லாவற்றையும் புதிதாக மாற்றிக்கொள்கிறான் என்று சொல்கிறார். நீங்கள் உங்கள் உள்ளத்தை சோதித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஏதாவது ஒன்று மாற்றங்கள் இருக்கின்றதா? இல்லை என்றால் நீங்கள் இன்னும் முழுமையாக ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். நீங்களும் தொடர்ந்து தேவனிடத்திலே மன்றாடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.